ज्ञानाञ्जनशलाकया सत्सुरं मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீ சைத்தன்ய பாகவதம் தொடர் உபன்யாசம். ரொம்ப அழகாக சைத்தன்ய பாகவதத்திலிருந்து நம்ம பக்தி தொண்டில் எப்படி முன்னேற்றம் அடைகிறது, பகவான் நாமத்துல சுவை எவ்வாறு வளர்த்துக் கொள்வது, பகவான் எவ்வாறு சரணாகதி செய்வது, சைத்தன்ய மாவுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுக்கு பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றம், பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், பக்தருடைய சரணாகதி, இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக சைத்தன்ய சரிதாமிரதத்தில் ஒரு அத்தியமா படிச்சுட்டு வரோம். அப்போ கடந்த சத்சங்கத்துல நம்ம நித்யானந்த பிரபுவோடைய மகிமை, நித்யானந்த பிரபுடைய மகிமையும் வைஷ்ணவர்களை நம்ம எந்த அளவுக்கு சேவை பண்ணணும், வைஷ்ணவர்களை நம்ம வெளித்தோற்றமா காணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் போன சத்சங்கத்துல படிச்சோம். அப்ப இந்த சைத்தன்ய பாகவதத்துல இப்ப நம்ம படித்துக் கொண்டிருப்பது அந்திய ஸ்கந்தம், இறுதி லீலை. சைத்தன்யம் அப்படிய அந்திய லீலை, இறுதி கால லீலை. அதுல ஜெகநாதபூரில மகாபிரபு தங்கியிருந்த லீலைகள். இப்ப நித்யானந்த பிரபு மகாபிரபு அழைத்து, நீங்க போய் வங்காளத்துல பிரச்சார பணிகளை செய்யணும், ஓரொரு கிராமத்தின் நகரத்திலும் என் நாமம் ஜபிக்கப்படணும், பிருந்தாவன் நவதீபத்துல போய் வங்காளத்துல போய் நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுக்கு அன்பு கட்டளையிட்டார். மகாபிரபுடைய அன்பு கட்டளை ஏற்றுக்கொண்டு நித்யானந்த பிரபு வங்காளத்துல எல்லோருக்கும் கிருஷ்ண பிரேமம், எந்த ஒரு பாகுபாடு இல்லாம பலதரப்பட்ட எல்லா ஜனங்களுக்கும், கொள்ளைக்காரங்க, கொலகாரங்க, மனிதர்களை கடனிலானவங்க, யவனர்கள், இந்த மாதிரி உள்ளவங்களை கூட விடுவிச்சார். அந்த கதையெல்லாம் தான் நம்ம போன சத்சங்கத்துல படிச்சோம். நித்யானந்த பிரபு எவ்வளவு கருணை வாய்ந்தவர், சைத்தன்ய மகாபிரபு எவ்வளவு கருணை வாய்ந்தவங்க, அவர் நித்யானந்தனுடைய சகாக்கள், சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்கள், வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் எவ்வளவு கருணை வாய்ந்தவங்க. அந்த கருணையில ஒரு கடுகளவு அவருடைய ஆசீர்வாதம், அவங்க கருணையில ஒரு கடுகளவு நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணணும். அதை வேண்டிய நம்ம ஆச்சாரிய எடுத்த பிரார்த்தனை குருதேவ் கிருபா பிந்து தியா குரோ ஏதாசே திரினா பீகா அதிகினா. குருதேவா, உங்க கருணையில பிந்து, பிந்து மீன்ஸ் ஸ்மால் டிராப், சிந்து மீன் ஓஷன். சிந்து என்றால் பெரும் நீர்த்தேக்கம். சிந்து என்ற வார்த்தையுடைய சமஸ்கிருத வார்த்தையின் தமிழாக்கம் சிந்து என்றால் பெரும் நீர்த்தேக்கம், பிந்து என்றால் ஒரு துளி டிராப். அப்போ வைஷ்ணவர்கள் எப்படி இருக்காங்க, கருணை வழங்குறதுல அவங்க மற்றவங்க கருணை காக்கிறது சமுத்திரம் போல. வைஷ்ணவாம் கிருபாம் புத்தி பரதுக்க துக்கி ஏ வாஞ்சா கல்பத்ரா தருவச்ச கிருபா சிந்து பேவச்ச. இல்லையா, நம்ம தினமும் வைஷ்ணவ பிரணாம், வைஷ்ணவருக்கு பிரணாம் செய்யும் போது கிருபா சிந்து அப்படின்னு சொல்றோம். வாஞ்சா கல்ப தருவியாச்ச கிருபா சிந்து பேவச்ச. அவங்க கருணை கடல், வைஷ்ணவர்கள் கருணை கடல். அந்த அவங்க கிட்ட இருக்கிற கருணையில ஒரு துளி நமக்கு கிடைச்சிட்டா போதும். குருதேவ் கிருபா பிந்து தியா. ஓ வைஷ்ணவரே, ஓ ஆச்சாரியரே, ஓ குருதேவர்களே, நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. உங்க கருணை கடல் போல, சமுத்திரம் போல. அதுல ஒரு துளி எனக்கு கிடைச்சதுன்னா குருதேவ் கிருபா பிந்து தியா குரோதாசே திரினாபேகா திகினா. அவங்க கருணையில ஒரு துளி நம்ம மேல பட்டுச்சுன்னா நம்ம உடனே பக்தியில உன்னதமான நிலை அடைச்சு எல்லா விதமான அழுத்தங்களையும் கடந்து பக்தியில உன்னதமான தளத்தை நம்ம வெற்றி விடலாம். அதனால அவங்களுடைய கருணையை வேண்டிய பிரார்த்தனை. அப்போ கடந்த அத்தியாயங்கள் இதை தான் நம்ம பார்த்துட்டு, வைஷ்ணவர்கள் எவ்வளவு கருணை வாய்ந்தவங்க, எவ்வளவு தூரம் பகவான் தன் பக்தர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. அப்போ நித்யானந்த பிரபுவோடைய மகிமை. விருந்தாவன் தாஸ் தாக்கூர நித்யானந்த பிரபுடைய கடைசி சீடர். நித்யானந்த பிரபு இந்த பூமியில லீலை முடிச்சு போவதற்கு முன்பாக தீட்சை கொடுத்த கடைசி சீடர். அது கொண்டு ஆச்சாரியன் மேல பகவானும் ஆச்சாரியன் ரெண்டு பேரும், நித்யானந்த பிரபு ஸ்வயம் பகவான், அட் த சேம் டைம் ஆச்சாரியோட ஸ்தானம்.
ஆச்சாரியனுடைய ஸ்தானத்துல. நித்யானந்த பிரபு ஆதி குரு, ஜெகத்குரு, அகிலத்துக்கே ஆச்சாரியன். அப்போ நித்யானந்த பிரபு பகவான் தான், ஆனா ஆச்சாரியனுடைய ஸ்தானத்தை எடுத்துட்டார். அதனால பிருந்தாவன் தாஸ் தாக்கூரா சைதன்ய மகாபுரு மேல எந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றம் செய்து பிரார்த்தனையை செலுத்துகிறாரோ, எந்த அளவுக்கு மகாபுருடைய லீலைகளை வர்ணிக்கிறாரோ, அதே போல நித்யானந்த பிரபுடைய மகிமையிலே வர்ணித்துக் கொண்டிருக்கிறார். சைத்தன்ய பாகவதத்துல நிறைய இடங்கள்ல நித்யானந்த பிரபுடைய மகிமையை நம்ம பார்க்கலாம். நித்யானந்த பிரபு மகாபிரபுலிருந்து வேறானவர் அல்ல, மகாபிரபுக்கு மிகவும் பிரியமானவர். நேற்றைய சத்சங்கத்தை கூட படிச்சோம். நித்யானந்த பிரபு தூக்கத்துல கூட, அவர் தூக்கத்துல கூட சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா சதா மகாபுடைய நாமத்தை ஓதிட்டு, அவருடைய மனம், ஆன்மா, புத்தி, சிந்தனை எல்லாம் மகாபுடைய தாமரை திருவடிகளை பற்றி கொண்டிருந்தது. பேர்பட்ட ஒரு சரணாகதியும் பக்தியும் இந்த உலகத்துக்கு காமிச்சார் நித்யானந்த பிரபு. எப்படி சேவனம் பண்ணணும், சேவனம் பண்றதை கற்றுக் கொடுக்கிற பகவான், சேவக பகவான். எஸ். அப்போ நித்யானந்த பிரபுடைய மகிமைகளை மேலும் இந்த அத்தியாயம். அப்ப என்ன நடந்தது, ஒரு நாள் நேற்றைய சத்சங்கத்துல எல்லாம் பார்த்தோம். நித்யானந்த பிரபு வங்காளத்துல முழுவதும் பிரச்சாரம் பண்ணாங்க. வங்காளம் சுற்றுப்பயணம் செய்து எல்லோரையும் விடுவிச்சார். நித்யானந்த பிரபுடைய காரணமற்ற கருணையினால யவன ராஜா, அவங்க மந்திரிங்க, அவங்க அந்த குலத்துல உள்ளவங்க, அப்புறம் கொள்ளையர்கள், இவங்கெல்லாம் கூட விடுபட்டாங்க. கொள்ளையர் இது யாருக்கு? பெரும் மகா முனிவர்கள், ரிஷிகள், தபசிகளுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். கடுமையான தபம் செய்யறவங்க, கடுமையான தன் உடலையும் மனதையும் வருத்தி கொண்டு கடுமையாக தவம் செய்யக்கூடிய யோகிகளும் ஞானிகளுக்கும் கிடைத்திருக்க அரிதானது கிருஷ்ணர் மேல கலங்கம் இல்ல அன்பு. அந்த கிருஷ்ண பக்திய நித்யானந்த பிரபு காரணமற்ற கருணை, தன்னுடைய காரணமற்ற கருணையினால என்ன பண்ணாரு, இவங்களுக்கெல்லாம் கூட விநியோகம் பண்ணார். யாரெல்லாம் அந்த கொலகாரங்க, யவனர்கள், அவங்களுக்கெல்லாம் கூட போய் சேருது. பெரும் பாக்கியம் நித்யானந்தனுடைய கருணை. இப்படி வங்காளம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வந்த நித்யானந்த பிரபு அவர் மனதில் சைதன்ய மகாபுடைய தாமரை திருவடிகளை தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆவல் எழுந்தது. சைதன்ய மகாபுடைய தாமரை திருவடிகளை தரிசனம் பண்ணணும். அப்போ வங்காளத்துல நிறைய கிராமங்கள், ஸ்ரீகாந்தா, அப்புறம் திரிவேணி, அப்புறம் கட்வா, கரதகா, பானிகாட்டி, நவதீபம், இந்த மாதிரி எல்லா இடங்களும் சுற்றுப்பயணம் செஞ்சாரு. கடைசி இறுதியில சாந்திப்பூர்ல அத்வைதாச்சாரிய வீட்டுல வந்து பிரச்சாரம் செய்து அங்க கீர்த்தனம் செய்துட்டு ஆச்சாரியனோட அன்பு பரிமாற்றம் பண்ணிட்டு நித்யானந்த பிரபு நவதீபத்தில் இருந்தார். சச்சி மாதா தன் கையாலேயே பிரசாதம் பரிமாறி நித்யானந்த பிரபு சேவை பண்ணாங்க. 1 மாதம் 1.5 மாத காலம் சச்சி மாதா பகவான் நித்யானந்தரை தன் மடியில அமர வச்சு அவங்களுக்கு பிரசாதம் ஊட்டி விட்டு அவ்வளவு அன்பு சச்சி மாதா நித்யானந்த பிரபு மேல. அப்போ நித்யானந்த பிரபு ஒரு நாள், சரி நம்ம ரொம்ப நாள் நம்ம வங்காளத்திலே இருக்கமே, சைதன்ய மகாபுடைய திருவடிகளை சேர்க்கணும், மகாபிரபு தரிசனம் பண்ணணும், பூரி யாத்திரை வங்காளத்திலிருந்து தன் சகாக்களை அழைச்சிக்கிட்டு நித்யானந்த பிரபு தன் சகாக்களோடு வங்காளத்திலிருந்து நீலாச்சலம் ஜெகநாதபுரிக்கு வர. அப்போ பக்தர்கள்லாம் அவ்வளவு உற்சாகம். நித்யானந்தனுடைய சகாக்கள், நித்யானந்த பிரபு ஆகட்டும் அவருடைய சகாக்களும் ஆகட்டும், உற்சாகத்தின் சொரூபம், பக்தியின் பிரேமம் பரவச நிலை அனுபவிப்பார். நல்ல சிங்கம் போல கர்ஜிக்கிறது. காட்டுல வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் பாடி சிங்கம் போல கர்ஜனை, கங்காரு மான்களை போல துள்ளி குதிச்சு சாடி தலகால் குத்திட்டு நடனமாடி, அப்படியே கண்கள் வந்து அருவி போல கண்ணீர். அந்த அவங்களுடைய நாம சங்கீர்த்தனம் விண்டை பழக்களும் கர்ஜனை, சிங்கம் கர்ஜிக்கிறது போல. அந்த மாதிரி நித்யானந்தனுடைய சகாக்களும் நித்யானந்தக்கும் கீர்த்தனம் செய்து நடனமாடி பேரானத்தில் அப்படி ஓடி வர்றாங்க. ஜெகநாதபுரி வராங்க. சைத்தன்யம் அப்படி தாமரை திருவடியில சேர்க்க போறாங்க. அப்போ நீலாச்சலம் ஜெகநாதபுரி வந்து நித்யானந்த பிரபு மகாபிரபுட்ட அன்பு பரிமாற்றம் செய்றார். நித்யானந்த பிரபு பார்த்த உடனே மகாபிரபுவை கட்டி தள்ளி வைக்கிறார். 2 பேரும் ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணி கண்ணிலிருந்து அவருடைய கண்ணீராலே அபிஷேகம் செஞ்சுக்கிட்டாங்க. நித்யானந்த பிரபு மகாபிரபு ரொம்ப அற்புதமான பிரார்த்தனைகள், நல்ல உயர்ந்த வேத மந்திரங்கள் கொண்டு பிரார்த்தனை செய்கிறார் மகாபிரபு. நித்யானந்தனுடைய தெய்வீகமான குணங்களை பிரார்த்தனை செய்து அவரை சுற்றி வலம் வர. இப்போ மகாபிரபு பேரானந்தம் அடைகிறார் தன்னுடைய பக்தனை வழிபடுறதுல. இது எந்த யுகத்திலும் பகவான் தவற விட்டதே இல்லை. ஓரொரு யுகம் தோறும் பகவான் அவதரிக்கும் போது தன் பக்தர்களை கொண்டாடாமல் இருந்ததே இல்லை. சத்திய யுகத்துல, திரேதாயுகம், தாபரயுகம், ஓரொரு யுகம். தாபர யுகத்துல ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவா இருந்தார். ராமச்சந்திர பிரபு மகாதேவரை வழிபட்டார்.
அது இன்னைக்கு கூட நிறைய சர்ச்சை பண்றவங்க உண்டு. அப்போ வந்து ராமர் சிவபெருமான வழிபட்டார் ராமேஸ்வரத்துல, அதனால சிவபெருமான் தான் ஆதி மூலம், அவர் தான் ஆதி அந்த மற்றவர், சிவபெருமான் தான் பரம்பொருள், அவர் தான் பரம சத்தியம், அப்படி சொல்லக்கூடிய நபர்கள் உண்டு. ஆனா பகவான் எப்பொழுதும் தன் பக்தர்களை வழிபடுறதுல பேரானந்தம் அடைகிறார். ஏன்னா அந்த பக்தர்கள் எப்பொழுதும் பகவானுடைய சிந்தையில 24 மணி நேரம் கிருஷ்ணரோட லயத்து போயிருக்கிறதுனா, பகவானுடைய லீலைகளை தியானம் செய்து கொண்டு நாமும் ஜபித்துக் கொண்டு பேரானந்த பெருங்கடல மூழ்கி இருக்கார். அப்ப அந்த பக்தருக்கு சேவை பண்றதுல பகவான் பெருமிதம் அடைகிறார். அப்ப ராமச்சந்திர பிரபு மகாதேவரை வழிபட்டது அந்த பக்தன் மேல உள்ள பிரியம், அன்பு. அந்த அன்பு இந்த உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக பகவானே தன் பக்தனை ஆராதிக்கும் போது நம்ம எவ்வளவு தூரம் பக்தர்களை கொண்டாடும் இல்லையா? சரி, அதே போல விஸ்வாமித்திர முனி, அகஸ்தியர், கௌதமர், இந்த மாதிரி அத்திரி முனிவர், எந்த முனிவர் ஆசிரமத்துக்கு போனாலும் ராமச்சந்திர பிரபு அவங்க ரொம்ப அன்போடு மரியாதையோடு அவங்க பாதங்களை தொட்டு வணங்குவார், அவங்ககிட்ட அன்பு பரிமாற்றம் செய்வார். ஏன்னா அவர் பகவான் தான். ஆனா அவர் மனித குலத்துல, மனித ரூபத்துல பகவானே மனித ரூபத்தை எடுத்துக்கிட்டு மனித குலத்துக்கு மத்தியில வந்ததுனால அந்த மனித குலத்தோட தர்மத்தை பர்ஃபெக்டா செஞ்சு காட்டுறார். ஒரு மனிதன் எப்படி வந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணும், எதாதரதி சேஷ்ட தத்த தேவோதரோஜனா சயத் பிரமாணம் கூர்ந்தே லோகஸ்ததன வர்த்ததே. ஒரு பெரிய மனுஷன் எத்தனை செயலை தீர்மானிக்கிறார், அதை எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. அப்ப ராமச்சந்திர பிரபு அவர் பரம புருஷோத்தமன் தான், முழுமுதற் கடவுள், எந்த அளவுக்கு சண்டைகள், அவதான் பரம்தாமம், ஆதி மூலம், பரமசத்தியம், பரமாத்மாவின் சொரூபம், அனைத்துக்கும் ஆதாரம் பகவான் கிருஷ்ணர். அந்த பகவான் கிருஷ்ணர் ஒரு யுகத்தில் அவதரிக்கும் போது அவர் தன்னுடைய பக்தர்களை வழிபடுறதுல பேரானந்தம் அடைகிறார். ஏன்னா பக்தர்களுக்கு பகவான் தவிர வேற எதுவும் தெரியாது, பகவானுக்கும் தன் பக்தரை தவிர வேற எதுவும் தெரியாது. பகவான் ஹிருதயத்துல பக்தர்கள் நித்தியமா வாசம் பண்றாங்க, பக்தர்கள் ஹிருதயத்துல, தூய்மையான பக்தர் ஹிருதயத்துல பகவான் நித்தியமா வாசம் செய்யறார். இப்படி ஒரு அன்பு பரிமாற்றம் பகவானுக்கு பக்தருக்கு மேல. அப்போ திரேதாயுகத்துல ராமச்சந்திர பிரபு நிறைய முனிவர்கள், பக்தர்கள், பாகவதர்கள் வழிபட்டாங்க. அதுபோல் துவாபர யுகத்திலும் துவாபர கிருஷ்ணர் வந்து நாரதர், சுதாமா பிராமணா, பின்னர் ருக்மணியோடைய செய்தி எடுத்து வந்த பிராமணர், இந்த மாதிரி எப்பெல்லாம் பிராமணர்கள் தன் முன்னாடி வராங்களோ, பிராமணர்கள், பக்தர்கள், உயர்ந்தவங்க, அவங்கள பாதங்களை தொட்டு வணங்கி அவருக்கு சேவனம் செய்யறார். சேவனம், பணிவு, சேவனம், இதுதான் ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றிக்கு ஆதாரம். எவ்வளவுக்குள்ள பணிவா இருக்கும், எவ்வளவுக்குள்ள சேவனம் பண்றோமோ அவ்வளவுக்குள்ள கிருஷ்ணன் முன்னேற்றம் அடைஞ்சிட்டே. அப்ப பகவான் இந்த பூமியில இருந்த போது அதை உதாரணமா லீலை, உதாரண புருஷோத்தம்னா பகவான் லீலை செய்து காமிக்கிறார். அதே போல கலியுகத்துல பகவான் சைத்தன்யரா இருந்த பொழுது தன்னுடைய ஓரொரு சகாக்களையும் வரவேற்று அவங்களுக்கு உபசரணம் செய்து அவங்களுக்கு உடம்புல சந்திரம் எல்லாம் பூசி மாலையெல்லாம் சூடி அவங்களை அழகுபடுத்தி அதில் ஆனந்தம் அடையணும், அவங்களுக்கு சேவனம் செய்து பிரசாதம் எல்லாம் பரிமாறி. அதுபோல் நித்யானந்த பிரபு சைதன்ய மகாபிரபு வேளாணவர் அல்ல, அவர் பரம புருஷோத்தமன். அப்ப மகாபிரபு என்ன பண்ண, இந்த உலகத்துக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம், எல்லா புருஷர்களுக்கும் உத்தமன், புருஷோத்தமன் கிருஷ்ணா. அவர் பகவான் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் முன்னாடி ஒரு சிறந்த உதாரணமாக கிருஷ்ணரை வழிபடணும்னா யார் முதல்ல வழிபடணும், யாருடைய கருணை இருந்தா கிருஷ்ணாவுடைய கருணை கிடைக்கும். அப்ப பலராமரை ஆராதனை செய்து அவருடைய அனுகிரகத்தினாலே கிருஷ்ணனுடைய அனுகிரகம் பெறும். அப்ப அந்த பலராம் தான் இப்ப நித்யானந்த பிரபுவா இருக்காரு. நித்யானந்த பிரபு வேறு, பலராமர் வேறு அல்ல. மகாபிரபு என்ன பண்றாரு, நித்யானந்த பிரபுக்கு சேவை பண்றாரு. நித்யானந்த பிரபுக்கு சேவை பண்ணி அவரை புகழ்ந்து பாடி அவரை சுற்றி வலம் வந்து நித்யானந்த பிரபு சதா கௌரவங்களுடைய திருவடிகளை தியானம் செய்து கொண்டு அப்படியே தன்னை மறந்த நிலையில் சில நேரம் பாடுவாரு, சில நேரம் அழுவாரு, சில நேரம் சிரிப்பாரு, சில நேரம் ஓடுவாரு. அந்த மாதிரி பக்தியினுடைய பரவச நிலையெல்லாம் வெளிப்படுத்தினா நித்யானந்த பிரபு. அப்போ நேற்றைய சத்சங்கத்துல பார்த்தோம், நித்யானந்த பிரபுவோடைய உடல்ல நிறைய அணிகலன்கள் இருக்கு. காதுல அழகான குண்டலங்கள், கையில கண்கலங்கள், கழுத்துல வண்ண வண்ண மாலைகள், ரத்ன மாலை, முத்து மாலை, பவழ மாலை, தங்க மாலை, பல்வேறு ஆபரணங்கள் அணிஞ்சிருந்தாரு, காலில் அழகான கொலுசு. அப்ப நித்யானந்த பிரபுவோடைய இந்த தோற்றத்தை மகாபிரபு புகழ்ந்து பாடுற. மகாபிரபு எதோட ஒப்பிடுறாருன்னா, ரொம்ப அழகான ஒரு உவமை, 2-3 முறை திரும்ப மகாபிரபு ஒப்பிடுறார். நித்யானந்த பிரபுவை சாதாரணமா நினைக்காதீங்க, அவர் ஒரு பௌதிகவாதி போல ஆபரணங்கள்லாம் அணிஞ்சு ஆபரணங்கள் மேல பற்றுதல் கொண்டிருக்காரு நினைக்காதீங்க. நித்யானந்த பிரபு அணிந்திருக்கிற ஆபரணம் 9 விதமான பக்தி தொண்டின் அடையாளம். அவருடைய அணிகலன்கள்
நித்யானந்த பிரபுடைய அணிகலன் ஆபரணம் என்னன்னா 9 விதமான பக்தி தொண்டு. அதை பிரதிநிதி கூடிய வகையில 9 விதமான ஆபரணம் அணிஞ்சிருக்காரு. 9 விதமான ஆபரணம் அணிஞ்சிருக்காரு. அந்த ஆபரணங்கள் எல்லாமே பௌதிகமானது அல்ல. நித்யானந்த பிரபு பௌதிகமானது அல்ல, பௌதிகமானவர் அல்ல. நித்யானந்த பிரபு பௌதிகமானவர் அல்ல. அவர் அணிந்திருக்கிற ஆபரணங்களும் அவருடைய சரீரம் பௌதிகமானது அல்ல, அனைத்தும் ஆன்மீகமானது. அப்ப அந்த ஆபரணங்கள் எதை உதாரணம் காட்டுது? அந்த நித்யானந்த பிரபு அணிந்திருக்கும் ஆபரணங்கள் 9 விதமான பக்தி தோட்டை உதாரணமாக காமிக்கிறது. அந்த 9 விதமான பக்தி தோட்டையும் முழுமையில் லயத்து ஈடு செய்யக்கூடியவர் நித்யானந்த பிரபு. அப்ப அதுதான் அவருடைய ஆபரணம். அப்ப அவர் ஆபரணம் எதை பிரதிநிதிக்குது? 9 விதமான பக்தி தோட்டை தான் பிரதிநிதிக்குது அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்றாரு. என்ன ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு ஆசிரியர் விருந்தாவன் தாஸ் தாக்கூரா. மகாதேவர் கழுத்துல பாம்பு இருக்கு. சோ இந்த பாம்பு ஏன் அவரு மகாதேவராச்சு, ஏன் மகாதேவர் மாதிரி பாம்பு எல்லாம் தூக்கி கழுத்துல சடா முடியல, பாம்பு கழுத்துல பாம்பு, கருத்துல பாம்பு, கைகள்ல பாம்பு. காரணம் ரொம்ப அழகான வர்ணனை கொடுத்திருக்கு சைத்தன்ய பாகவதத்துல. ஏன் மகாதேவர் சர்பத்தை தோல்ல சுமந்திருக்காரு? ஏன்னா மகாதேவனுடைய இஷ்டமூர்த்தி அனந்தன் ஆதிசேஷன், அது சங்கர்ஷ்ணன். இலாவிரத வருஷத்துல சங்கர்ஷ்ண பகவானை வழிபாடு செய்து கொண்டு மகாதேவர் அவருடைய லீலைகளை ஸ்மரணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த யாரு சங்கர்ஷ்ணர்? ஆதிசேஷன், அனந்தனுக்கு அடையாளம் அந்த பலராமன். அப்போ அவரு மகாதேவர் அனந்தன் ஆதிசேஷனுடைய நினைவாக சேஷனாக, அந்த சேஷத்துடைய நினைவாக சேஷனை சர்பத்தை அங்கங்க காரணம் அதை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு தன்னுடைய சேஷநாதன், அதாவது சங்கர்ஷனுடைய ஞாபகம், அவருடைய நினைவாக அங்கங்க சொல்லியிருக்காரு அந்த பாம்புகளை. அந்த பாம்புகளை பார்க்கும்போது அவருக்கு யாருடைய ஞாபகம் வருது? சங்கர்ஷனுடைய ஞாபகம், சேஷநாகத்துடைய ஞாபகம். இப்படி மகாபிரபு, விருந்தாவன் தாஸ் தாக்கூரா, இவங்கெல்லாம் சைதன்ய மகாபிரபு எல்லாரும் சேர்ந்து நித்யானந்தனுடைய புகழ பாடுறாங்க. ஏன்னா நித்யானந்த பிரபுடைய கருணை அல்லாது யாருக்கு மகாபுடைய கருணை கிட்டாது. நித்யானந்த பிரபு நிராகரிச்சுட்டு ஒருத்தருக்கு மகாபுடைய கருணை ஏற்றுக்கொள்ள அணுக முடியாது. சோ அதனால மகாபிரபு சொல்ற, நித்யானந்த பிரபு நிராகரிக்கிறவங்க நரகத்துக்கு போவாங்க. என்கிட்ட மகாபிரபு நான் உங்க பக்தன், ஆனா நித்யானந்த பிரபு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னா அவங்க நரகத்துக்கு போவாங்க. நித்யானந்தனுடைய ஆசீர்வாதத்தினால்தான் மகாபுடைய கருணை. எப்படி நித்யானந்த பிரபு ஜெகநாதபுரி வந்தாங்க, மகாபிரபு 2 பேரும் கட்டி தழுவி கண்ணில் கண்ணீரால் அபிஷேகம் செய்து அன்பு பிரார்த்தனை செய்து பின்ன மகாபிரபு ஓய்வெடுக்க போனாரு. நித்யானந்த பிரபு ஜெகநாதன் தரிசனம் பண்ணுவாங்க. தன்னுடைய சகாக்களோடு ஜெகநாதனை தரிசனம் பண்ணி ஜெகநாதன் முன்னாடி அவருடைய சரீரத்துல மகாபாவம், கண்ணில் இருந்த அருவி மாறி கண்ணில் உடம்புல மயிரெல்லாம் குத்துட்டு நான் தழுதழுத்து அப்படியே உடம்பெல்லாம் கூனி குறுகி அப்படி மயக்க விழுந்துருவேன். பின்பு சிறிது நேரம் கழித்து நினைவுக்கு அந்த தலைகால் குத்திட்டு நடனம் வர, ஜாய் ஜெகனா ஜாய் ஜெகனா ஜாய் ஜெகநாத். ஜெகநாத் முன்னாடி நித்யானந்த பிரபு சகாக்களும் பேரானந்த கடலை தலைகால் குத்திட்டு நடனம் பேரானந்தம் படிச்சாங்க. இப்படி ஜெகநாதன் தரிசனம் பண்ணாரு. அங்க கீர்த்தனம் செய்து நடனம் ஆடி பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் செய்து அதுக்கப்புறம் நித்யானந்த பிரபு ஒரு அழகான தோட்டம், கதாதர் கார்டன், கதாதரின் தோட்டம், பூரி கடற்கரைக்கு பார்த்த பக்கம், பூரி கோயிலுக்கு கொஞ்சம் பின்னாடி உள்ள தள்ளி போனோம்னா கடற்கரை பக்கத்துல யமேஸ்வர் அப்படின்னு ஒரு இடம். யமேஸ்வர், அந்த யமேஸ்வர்ல கோபிநாதர், தோட்டா கோபிநாதர் கோயில். அந்த கோபிநாதர் கோயில தான் கதாதர் சேவனம் பண்ணிட்டு இருக்காரு. தன்னுடைய வாழ்க்கைய, தன்னுடைய உடல், மனம், புத்தி, ஆத்மா அனைத்தையும் கோபிநாதருடைய பாதத்துல சமர்ப்பணம் செய்து அந்த கஷேத்திரத்திலேயே சன்னியாசி, கஷேத்திர சன்னியாசம். சன்னியாசில நிறைய வகையானவங்க இருக்காங்க. குடிச்சக்கா, பகுதக்கா, பரிவிரதாச்சாரியா, பரமஹம்சா, கஷேத்திர சன்னியாசி. கஷேத்திர சன்னியாசினா சன்னியாசம் எடுத்துக்கிட்டாங்க, ஆனா ஒரே இடத்துல அந்த கஷேத்திரத்துல மட்டும். இப்ப ஜெகநாதபுரி, பிருந்தாவனம், நவதீபம், ஸ்ரீரங்கம், இந்த மாதிரி ஒரு கஷேத்திரத்துல மட்டும் இருந்து அந்த கஷேத்திரத்தை விட்டு எங்கேயும் போகாம, அந்த கஷேத்திரத்தை விட்டு கடந்து போகாம அங்கிருந்து சாதனா செய்து அங்கிருந்து எல்லாரையும் உற்சாகப்படுத்திட்டு அவங்க பக்தி தொண்டை பயிற்சி பண்றது கஷேத்திர சன்னியாசி. பரிவரதாச்சாரியா பிரபஞ்சம் சுற்றுப்பிரயாணம் செய்யறவர். பரமஹம்சா தன்னையும் கடந்து உடல் சார்ந்த எந்த ஒரு சிந்தனை இல்லாம பக்தியில உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய பரமஹம்சர். அப்ப கதாதர பண்டிதர் குழந்தை பிராயத்திலிருந்தே
குழந்தை பிராயத்திலிருந்தே கதாதருக்கு பௌதிகத்துல பற்றதிலே கிடையாது. அவருடைய மனம், புத்தி, சிந்தனை எல்லாம் கிருஷ்ணனுடைய திருப்பாதங்கள். எப்படி ருக்மணி தேவி கிருஷ்ணனுடைய திருப்பாதங்களை பற்றி கொண்டிருந்தாங்களோ, அந்த ருக்மணியின் அம்சமான கதாதர், ஸ்ரீமதி ராதாராணியின் அம்சமான கதாதரும் பகவானுடைய திருப்பாதங்களை வலுவாக பற்றி கொண்டார். வேற எந்த ஒரு சின்ன குழந்தை பிராயம், ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் சைல்ட்ஹுட், சின்ன வயசுல இருந்தே கதாதருக்கு கிருஷ்ணர் மேல அவ்வளவு அன்பு. பௌதிக பற்றுதலே கிடையாது. முழுக்க முழுக்க பகவான் லீலைகளா சொல்றேன். அப்ப சைதன்யம் அப்படியே கிளாஸ்மேட் கூட நிமாய், குட்டி நிமாய் ஸ்கூல்ல படிக்கும் போது அவருடைய கிளாஸ்மேட் அவர் தான் கதாதர். கதாதரோட ஒன்றா விளையாடுறது, சமுத்திரத்தில் போய் நீராடுவது, அன்பு பரிமாற்றம், இதெல்லாம் பிரசாதம் உண்பது, தூங்குவது எல்லாம் இவங்க 2 பேர், நிமாயும் கதாதர். அப்ப கதாதர் இப்படியே நிமாய்க்கு ரொம்ப நெருக்கமா வாழ்ந்து வர்றாரு. தன் ஒரு நாள் நிமாய் பண்டிதர் தன் தந்தைக்கு சாதா கொடுக்கறங்கிற பேர்ல கயால போய் கயிலிருந்து திரும்ப வரும்போது ஈஸ்வரபூரி பிரபுபாவுடைய அனுகிரகத்தினால கிருஷ்ணர் மேல உள்ள தூய்மையான அன்பு வெளிப்படுத்து. சைத்தன்ய மகாபிரபு ஏற்கனவே பரம புருஷோத்தமன். அப்ப இந்த லீலையில ஈஸ்வரபுரிக்கும் ஒரு ஆசீர்வாதம், அவருடைய புகழ். ஓ, ஈஸ்வரபுரி சைத்தன்ய மகாபிரபு குருவா இருந்தாரு அப்படின்னு அவரை எல்லாரும் புகழ்வாங்க. சைத்தன்ய மகாபிரபு குருவா இருக்குன்னு அப்ப எவ்வளவு பாக்கியப்பட்டிருக்கிற அவரு. அப்படி எந்த மாதிரி சரணாகதி பண்ணி சேவை பண்ணாங்க? ஏனென்றால் ஈஸ்வரபுரி தன் குரு மகாராஜுக்கு ரொம்ப விசுவாசமா சேவை பண்ண. அவருடைய இறுதி காலத்துல மல மூத்திரெல்லாம் சுத்தம் பண்ணி, படுக்கையெல்லாம் சுத்தம் செய்து, பக்கத்துல உட்காந்து ஹரிக்கதையெல்லாம் பேசி குரு மகாராஜுக்கு பேரானந்தம் கொடுத்தார். அப்ப குருவுடைய சேவனம் வைஷ்ணவருக்கு தன்னலமற்ற ஒரு சுயநலமற்ற சேவை செய்ததுனால அந்த ஆச்சாரியர் பூர்ணமான மனதோடு மாதவேந்திர புரி ஆசீர்வதிச்சார் ஈஸ்வரபுரிய. அப்போ ஒரு தூய்மையான ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலையும் பக்தருடைய சங்கத்திலையும் வந்து பேரானந்தம் அனுபவிக்கலாம். அப்ப என்ன நடந்தது? கதாதர பண்டிதருக்கு குழந்தையிலிருந்து அந்த மாதிரி எந்த ஒரு பௌதிக அட்டாச்மெண்ட் கிடையாது. கூடுமானதுக்கு பக்தர் சங்கத்திலே இருக்கு. அப்ப மகாபிரபு கயிலிருந்து திரும்ப வந்த உடனே கிருஷ்ண பிரேமத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு. பின்ன பக்தர்களா சேர்ந்து கீர்த்தனம் செய்ய ஆரம்பிச்சார். சில நேரம் மகாபிரபு கிருஷ்ணாவை தேடுவார். கிருஷ்ணா எங்க இருக்கீங்க? கிருஷ்ணா எங்க இருக்கீங்க? கிருஷ்ணா ஏன் என் முன்னாடி வரமாட்டேங்கிறீங்க? ஏன் அழுவார். அழுது தரையில உருண்டு பிறண்டு கண்ணில் இருந்து அருவி மாறி கண்ணீர் அப்படி வாங்கி போயிடுவார். திரும்பி எதிர்ப்பாரு, கிருஷ்ணா எங்க இருக்கீங்க? கிருஷ்ணா என்னை ஏன் விட்டு போனீங்க? என்னையே இங்க தனியா விட்டு போனீங்க? கிருஷ்ணா என்னையும் உங்க கூட அழைச்சிட்டு போங்க, நீங்க ஏன் என்னை விட்டுட்டு போனீங்கன்னு தேட ஆரம்பிச்சிருவாரு. சச்சி மாதாவுக்கு ஒரே கவலை, இந்த நிமா எப்ப என்ன பண்றான்னு தெரியலையே. ஒரு நாள் என்னாச்சு, அந்த நேரத்துல சைதன்ய மகாபிரபு வீட்டுல அங்கேயும் சுத்தறாரு. சுத்தி தூண்ல எல்லாம் மண்டை எடுத்து முட்டிக்கிட்டு கிருஷ்ணா 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 செவுத்துல எல்லாம் கண்ணத்தை வச்சு தேய்ச்சு அப்படி காயமில்லாய் கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். அப்ப சச்சி மாதாவுக்கு ஒரே கவலை, நிமா எப்ப என்ன பண்ணிடுவாரோ, என்ன நடக்கும். திடீர்னு போய் சமுத்திரத்துல யமுனா நினைச்சு குதிச்சிருவார். ஒரு நாள் பயந்துகிட்டே இருந்தாங்க, நிமா என்ன பண்ணப்பா, சைதன்ய மகாபிரபு என்ன செய்வார். அப்போ ஒரு நாள் கதாதர் வந்தாரு அவங்க வீட்டுக்கு. சின்ன பையன்தான் கதாதர். மகாபிரபு சொல்றார், கதாதர் நீங்க எவ்வளவு பாக்கிய பண்ணீங்க, சின்ன குழந்தை பிராயத்திலிருந்து ஒரு கிருஷ்ணன் மேல அன்பு. ஆனா நான் பாருங்க, என் வாழ்க்கையில எவ்வளவு வீண் பண்ணிட்டேன். என் வாழ்க்கையில வீண் வரட்டு தத்துவம் பௌதீக சிந்தனையும் பேசி என் வாழ்க்கையை நான் வீணடித்து விட்டேன் அப்படின்னு மகாபிரபு கதாதரை பார்த்து சொல்லுவார். கதாதர் எங்க கிருஷ்ணர் எங்க இருக்காரு அப்படின்னு இங்கே அங்கேயும் ஓடுவார். தென் கதாதர் சொல்லுவார், மகாபிரபு பொறுமையா இருக்கணும், இப்படி எல்லாம் ஓடிச்சாடி எல்லாம் கிருஷ்ணரை பார்க்க முடியாது, பொறுமையா இருக்கு, கிருஷ்ணர் உங்களை வெளிப்படுத்துவார். அப்ப கதாதர் கிருஷ்ணர் எங்க இருக்காரு? பகவானுக்கு ஹிருதயத்துக்குள்ளே இருக்காரு. மகாபிரபு சொல்றாரு கதாதர், மகாபிரபு கிருஷ்ணா உங்க ஹிருதயத்திலே இருக்காரு, எப்போ உங்க ஹிருதயத்துல நித்தியமா வாசம் பண்றாரு. அப்ப கிருஷ்ணா ஹிருதயத்துல இருக்காரா அப்படின்னு கை நகங்களை கொண்டு ஹிருதயத்தை 2ஆ பிளக்க போயிடுவார் மகாபிரபு. இந்த 2 10 வரலும் நகத்தை கொண்டு அப்படி நெஞ்சில பதிச்சு நெஞ்ச 2ஆ பிளக்கிறதுக்கு போயிடுவார். கிருஷ்ணாவை பாக்குறதுல அவ்வளவு ஆர்வம் மகாபிரபுக்கு. கிருஷ்ணனுடைய தாமரை திருவடியில சேவிக்கணும் ஒரு ஆர்வத்துல நெஞ்சை 2ஆ பிளக்க போயிடுவார். நீங்க பாத்துப்பீங்க சில சித்திரத்துல ஹனுமானுடைய ஹிருதயத்துக்குள்ள ராமர் சீதா லட்சுமி அப்படின்னு ஹிருதயத்தை பிளந்து காட்பார். அது போல சைதன்ய மகாபிரபு ஹிருதயத்தை பிளக்கணும்னு ஆசை வந்துச்சு. கதாதர் சொன்னார், மகாபிரபு இப்படி எல்லாம் அவசரப்படக்கூடாது, எங்க சொல்லிருக்கு உங்களை இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு. பொறுமையா இருக்க, பூமாதேவி இவ்வளவு பொறுமையா இருக்காங்க, அது மாதிரி பொறுமையா இருக்க, பகவான் உங்களுக்கு ஒரு நாள் தரிசனம் தருவார். அப்படி ரொம்ப சாமர்த்தியமா பணிவா அழகா பேசி மகாபிரபு சமாதானப்படுத்திடுவார். யாராலும் சமாதானப்படுத்த முடியாது மகாபிரபு. சச்சி மாதாவினாலே தன் மகனை சமாதானப்படுத்த முடியல. அப்ப யாராலும் மகாபிரபு சமாதானப்படுத்த முடியாது. அந்த மகாபிரபுவை
கதாதர் ரொம்ப அன்பான வார்த்தையால சமாதானப்படுத்திடுவார். நிமாய், இப்ப ஏன் நீங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க? இந்த மாதிரி பண்ணியெல்லாம் கிருஷ்ணரை பார்க்க முடியாது. பொறுமையா இருக்க வருவேன். அது மாதிரிதான் பக்தி சித்தாந்த மகாராஜ் சொன்னார், நீ கடவுளை பார்க்கணும்னு முயற்சி பண்ணாத, நீ சேவனை பண்ணிட்டே இரு, பகவான் உனக்கு தரிசனம் தருவார். உன் சேவையில் திருப்தி அடைந்து, நான் கடவுளை பார்க்கணும்னு பெரும் முயற்சி செய்யறதை விட நான் சேவனம் செய்து கொண்டே என் கடன் பகவானுக்கு சேவனம் செய்வது. அப்படி சேவனம் செய்ய செய்ய பகவான் நம்ம முன்னாடி பிரத்யட்சம் ஆயிடுவார். அந்த சேவையில் திருப்தி அடையும் போது அந்த சேவை கலக்கம் இல்லாமல், எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய சேவையில் பகவான் திருப்தி அடைந்து என்ன பண்றாரு? உடனே அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. அந்த மனோபாவம் ரொம்ப அவசியம். அந்த மனதில் அந்த உற்சாகம், அந்த ஒரு மனப்பாங்கு, அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த ஒரு மனோபாவம் ரொம்ப அவசியம். அதை நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டும். அப்போ கதாதரை மகாபிரபு கதாதரை இப்படிதான் சமாதானப்படுத்துவார். ரொம்ப அன்பா பேசி அவர் அப்படி தூங்க பண்ணிடுவார். இதை பார்த்தோன்னே சச்சி மாதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். கதாதருடைய பாதங்களை பற்றி கொண்ட கதாதரா, ஒருபோதும் நிமாயை விட்டு பிரியக்கூடாது. நீ எப்பவுமே நிமாய் கூட இருக்கும். நிமாயை விட்டு ஒரு க்ஷணம் நீ அந்த பக்கம் போக கூடாது அப்படின்னு சச்சி மாதா வேண்டிக்கிட்டார். சோ கதாதர் எப்பவுமே மகாபிரபு கூட இருப்பார். அப்ப மகாபிரபு வங்காளத்துல சன்னியாசி எடுத்து ஜெகநாதபுரி வரும்போது கதாதர் உடனே வச்சார். சரி, மகாபிரபு சன்னியாசி எடுத்துக்கிட்டாச்சு, அப்ப நானும் சன்னியாசி எடுத்துக்கிட்டேன். இப்ப மகாபிரபு எங்க இருக்க போறாரு? ஜெகநாதபுரியில. அப்ப என் வாழ்நாள் முழுவதும் மகாபுடைய தாமரை திருவிழி ஜெகநாதபுரியிலே கழிக்கணும் அப்படின்னு அவர் சேத்திர சன்னியாசி விரதம் போட்டுக்கிட்டார். மிதமாக அளவோடு இந்த உடலையும் ஆன்மாவையும் பராமரிக்க பிக்ஷை எடுத்து உணவு. இந்த உடலையும் ஆன்மாவையும் பராமரிக்கக்கூடிய அளவுல கொஞ்சம் போல பிக்ஷை எடுத்து அன்றைய ஆகாரம். தபஸின் ஒரு சொரூபம், தபஸ் விரதம், அதனுடைய சொரூபம் கதாதர பண்டிதர். அப்போ கதாதர பண்டிதர் மகாபிரபு ரொம்ப சாமர்த்தியமா சமாதானப்படுத்துவாங்க. சரி, மகாபிரபு ஜெகநாதபுரி வந்தோடனே கதாதரன் ஜெகநாதபுரியில வந்து சேத்திர சன்னியாசம் எடுத்துக்கிட்டார். அப்போ ஒரு முறை என்ன நடக்கும்? மகாபிரபு விருந்தாவன யாத்திரை போறார். மகாபிரபு விருந்தாவன யாத்திரை போகும்போது கதாதர் சொல்ல, மகாபிரபு நானும் கூட வருவேன், என்னையும் அழைச்சிட்டு போங்க. அப்போ மகாபிரபு சொல்ல, கதாதரே நீங்க சேத்திர சன்னியாசம் எடுத்திருக்கீங்க, நீங்க எப்படி அந்த சேவையை விட்டு வர முடியும்? நீங்க கோபிநாதருடைய பூஜாரி, கோபிநாதருடைய சேவகர். அங்க தோடா கோபிநாதர் அப்படி ஒரு அழகான விக்கிரகம். இதுல எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க தெரியாது. ஜெகநாதபுரியில தோட்டா கோபிநாதர் விக்கிரகம் ரொம்ப அழகான விக்கிரகம். நல்ல தாமரை இதழ் போல கண்கள், மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, கையில ஒரு அழகான புல்லாங்குழல். அந்த விக்கிரகத்தை தரிசனம் செய்தால் நாத்திகர்கள் கூட பக்தராயிருவாங்க. நாத்திகர்கள், பொறாமைக்காரங்க, மனிதர்களை கடலிலானவங்க கூட கோபிநாதரை வந்து தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்தால் அவங்க கிருஷ்ணன் மேல அன்பு அடைவாங்க. பேர்பட்ட அழகான விக்கிரகம். அப்போ மகாபிரபு சொல்றாரு, எப்படி கதாதரே நீங்க எப்படி என் கூட வர முடியும்? உங்களுக்கு நிறைய சேவை இருக்கு, நீங்க அதெல்லாம் விட்டு வர முடியாது. அது நான் உங்களை அழைச்சிட்டு போக மாட்டேன். அதாவது அலற கண்ணில் இருந்து அப்படியே அறிவு மாதிரி கண். மகாபிரபு, என்னுடைய சேத்திர சன்னியாசம் நரகத்துக்கு போகட்டும், என்னுடைய சேவை எல்லாம் என் பக்தி தொண்டெல்லாம் நரகத்துக்கு போட்டோம், அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. அதை என்னால் உங்களை பிரிச்சிருக்க முடியாது, என்னால் உங்களை பிரிந்து ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. கதாதரா அழ ஆரம்பிச்சிட்டேன். மகாபிரபு அப்படியே அவர் சமாதானப்படுத்தினார். இல்ல கதாதரா, நான் உன்னை அழைச்சிட்டு போக முடியாது, நீ வரக்கூடாது. அப்போ மகாபிரபு சொன்னார், கதாதரா உனக்கு என் கூட வந்து பர்சனலா வந்து சந்தோஷம் அனுபவிக்கிறது வேணுமா, இல்ல என்னுடைய விருப்பம் என்ன? உன் விருப்பத்தை நீ பூர்த்தி பண்ணணும்னு ஆசைப்படுறியா, இல்ல என் விருப்பத்தை நீ பூர்த்தி பண்ணணும்னு ஆசைப்படுறியா? ரொம்ப அழகான ஒரு கேள்வி. சீடர்கள் தங்களுடைய விருப்பத்தை குரு பூர்த்தி செய்யணுமா, இல்ல குருவுடைய விருப்பத்தை சீடர்கள் பூர்த்தி செய்யணுமா? குருவுடைய விருப்பத்தை சீடர்கள் பூர்த்தி செய்ய வேண்டுமா, அல்ல சீடர்களுடைய விருப்பத்தை குரு பூர்த்தி செய்ய வேண்டுமா? அப்ப முதல் தரமான சீடர் தன் குருவுடைய மனம் அறிந்து அவற்றுக்கு உபதேசம் வருவதற்கு முன்பாகவே செய்யறவர். என் குருமாராஜ் எல்லாம் விரும்புவாரு, அதை நான் செய்யணும் அப்படின்னு குருவிட்ட இருந்து கட்டளை வரல, ஆனா குருவுக்கு இதுதான் பிடிக்கும். அந்த மாதிரி சீடரை காண்பது ரொம்ப ரொம்ப அரிது, அரிது, மிகவும் அரிது. இந்த மாதிரி குருவுடைய மனதை அறிந்து கொண்டு சேவை பண்ணக்கூடிய சீடர்கள். இரண்டாம் தரப்பட்டவங்க குருவுடைய மனதினை தெரிஞ்சது, தன் குருவிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன், குருவிட்ட உபதேசம் வந்தது, இது பண்ணுங்க அது பண்ணுங்க, அதை செய்யறவங்க. மூணாம் தரத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய விருப்பத்தை ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்து குருவிட்ட கருணைய வேண்டி வருது. குரு மகாராஜ் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன், குரு மகாராஜ் இந்த வேலை பண்ணலாம், இதை நம்மள டிசைட் பண்ணு, நம்ம டிசைட் பண்ணிட்டு தென் ஃபைனல் சாங்ஷன் குரு மகாராஜ்க்கு வருது. நம்மளா நிறைய முடிவு பண்ணிட்டு தன் குருவுடைய ஆசீர்வாதம் வேண்டி வருது. அது மூன்றாம் தரமான சீடர்கள்.
முதல் தரமான சீடர்கள் குருவுடைய மனதை அறிந்து அவர் சொல்வதற்கு உண்மையை செய்யறவங்க. இரண்டாம் தர சீடர்கள் குருவுடைய மனம் அறிந்து அவற்றை ஆசீர்வாதம் அவருடைய அனுமதிக்கு அடுத்தவனே செய்யறவங்க. மூணாம் தரப்பட்டவங்க தங்கள் மனம் போன போக்குல செய்யணும், அது குரு வந்து அனுமதி தரணும், அது குரு வந்து அங்கீகரிக்கணும், குரு வந்து அதுக்கு ஒத்துழைப்பு தரணும், அவருடைய ஆசீர்வாதம் வேணும், நம்ம ஒரு டிசைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மகாபிரபு கேட்டார், கதாதரா நீ என் கூட வர்றது உன்னுடைய திருப்தி, நீ உன்னுடைய புலனை திருப்தி படுத்துறதுக்காக நீ என் கூட வரணுங்கிற, சரி ஓகே. ஆனா நான் என்ன விரும்புறேன், நீ இங்கிருந்து என்னுடைய கட்டளையை நிறைவேற்றிக் கொண்டு கோபிநாதனுக்கு சேவை பண்ண சொல்லிட்டு மகாபிரபு படகு ஏறினார். படகு வந்து கங்கை கரைக்கு கறந்து போகுது. மகாபிரபு படகு ஏறினார். அப்படியே திரும்பி கூட பார்க்க மகாபிரபு போறாரு. கதாதர் அப்படியே மயங்கி விழுந்தார், மகாபிரபுடைய பிரிவு தாங்க முடியாம. ஏன்னா கதாதர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, ஓகே மகாபிரபுக்கு நான் வர்றது பிடிக்கல, மகாபிரபு என்னை எங்கேயே சேவை பண்ண கோபிநாதனுக்கு சேவை பண்ண சொல்றாரு, சரி ஓகே நான் இருந்து அப்படியே ஒன்னும் பேசாம மௌனமாக அமைதியே நின்று மகாபிரபு போற வழியை பார்த்து அப்படி மயங்கி விழுந்தார். சர்வம் பட்டாச்சாரியா கதாதர் மெலுவா தூக்கி வந்து அவருடைய கோபிநாதர் ஆலயத்துல விட்டார். அந்த அளவுக்கு மகாபிரபு மேல அன்பு கோபிநாதருக்கு கதாதர். பின்ன மகாபிரபுக்கு நான் அவர் கூட வர்றதை விட அவர் கட்டளையை நான் சிறைமேற்கொண்டு நிறைவேற்றுதான் மகாபிரபு பிடிச்சிருக்குன்னு அதையும் செய்ய தயாரா இருக்கு, எல்லாவற்றுக்கும் தயாரா இருக்கு. குரு என்ன சொன்னாலும் சரி, வைஷ்ணவர்கள் என்ன சொன்னாலும் சரி, ஆச்சாரியன்மார்கள் என்ன சொன்னாலும் சரி, குருமார்கள் என்ன சொன்னாலும் சரி, எல்லாத்தையும் சரித்து கொண்டு பொறுத்து கொண்டு எளிமையாக பணிவாக கிருஷ்ண பக்திக்கு சாதகமான விஷயங்களை எடுத்துக்கொண்டு பாதகமான விஷயம் தொடர்ந்து விட்டு முழுவதுமாக பக்தி லயித்திருப்போம் அப்படிங்கிற ஒரு தளம், அதை நோக்கி நம் பிரயாணம். கதாதரை போல கலங்கம் இல்லா பக்தி. அப்ப கதாதர் கோபிநாதர் கோயில தோட்டா கோபிநாதர் கோயில தங்கியிருக்காரு. ரொம்ப அற்புதமான கைங்கரியம், விதவிதமான பலகாரங்களை நிவேதனம் செய்து அது கோபிநாதருக்கு ஆஃபரிங் பண்ணி அதை பிரசாத் விநியோகம் பண்றது. அப்போ நித்யானந்த பிரபு ஜெகநாதபுரி வந்திருந்த பொழுது கதாதருடைய தோட்டம், இன்னைக்கும் அந்த அழகான கார்டன் இருக்கு கோயிலுக்கு, கோயிலை சுத்தி அழகான தோட்டம், தோட்டா கோபிநாதர் கோயில். அப்ப நித்யானந்தர் அங்க ஓய்வெடுத்து கீர்த்தனம் பாடி நடனம் ஆடி, அப்ப கதாதர் நித்யானந்த பிரபு நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுடனே கதாதர் ரொம்ப உற்சாகம் போய் அவரை வரவேற்று அவருக்கு பூஜை எல்லாம் செய்து நமஸ்காரம் செய்து அவருடைய அன்பு பரிமாற்றம். கதாதருக்கு தாங்க ஒண்ணா சந்தோஷம். கதாதருடைய இன்னொரு தெய்வீகமான குணம் என்னன்னா, அவர் எப்போ ஸ்ரீமத் பாகவதம் வாசிட்டே இருப்பார். கோபிநாதர் முன்னாடி உட்கார்ந்து விக்கிரக ஆராதனை, விக்கிரகத்துக்கு சேவை பண்ணி நாமெல்லாம் ஜபிச்சு பூஜைகள்லாம் செய்து மீதி உள்ள நேரம் கோபிநாதர் முன்பு அமர்ந்து கொண்டு கதாதர் பாகவதம் வாசிப்பார். அப்படி அழகாக இனிமையான குரல்ல ரொம்ப அற்புதமாக பாகவதம் வாசிப்பார். மகாபிரபு போஸ்டலாக வந்து உட்கார்ந்து கேட்பார். கதாதர் பாகவதம் படிக்கும் போது மகாபிரபு நேரடியாக உட்கார்ந்து பாகவதம் கேட்டு இருப்பார். திரும்ப திரும்ப கேட்பார், கதாதரே அந்த கதையை திரும்ப சொல்லுங்க, துருவ சரித்திரம் திரும்ப திரும்ப சொல்லுங்க, பிரகலாத சரித்திரம் சொல்லுங்க. அந்த அளவுக்கு மகாபிரபு பாகவத கதைகள் மேல ஆர்வத்தை காமிச்சார். சோ கதாதர் இந்த மாதிரி பற்றற்ற ஒரு உத்தமமான பக்தர், பகவானுக்கு மிக பிரியமானவர். அவர் கோபிநாதர் கோயில சேவனம் போகும்போது நித்யானந்தருக்கு வந்தார். நித்யானந்த பிரபு அன்போடு வரவேற்று உபாசனை எல்லாம் செய்து அவருக்கு தக்க ஆசிரமம் அருளி அவருடைய அன்பு பரிமாற்றம் செய்தார். அப்போ நித்யானந்த பிரபு வங்காளத்துல வந்திருக்காருனதுமே கதாதர் சொல்றாரு, நீங்க ரொம்ப தூரத்துல வந்திருக்கீங்க, இன்னைக்கு கட்டாயம் விருந்து சாப்பிடணும், இன்னைக்கு கோபிநாதருடைய விருந்து சாப்பிட்டு தான் நீங்க போகணும். அப்போ நித்யானந்த பிரபு சொல்ற, ஓகே ஓகே, நான் கூட வங்காளத்துக்கு ஸ்பெஷல் ரைஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கேன், கோவிந்த போக். வங்காளத்துல கோவிந்த போக் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த கோவிந்த போக் மாதிரி ஒரு ஸ்பெஷல் ரைஸ். அப்போ நித்யானந்த பிரபு சொல்றாரு, கதாதரே நான் வங்காளத்துக்கு வரும்போது உங்க கோபிநாத் விக்கிரகத்துக்கு ஸ்பெஷலா சிறப்பான அரிசி கொண்டு வந்திருக்கேன், அப்புறம் பட்டு வஸ்திரங்கள் கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நீங்க இதெல்லாம் உங்க கோபிநாதருக்கு நீங்க அன்போடு சமர்ப்பிக்கணும், என்னுடைய அடியனுடைய பணிவான வேண்டுகோள் அப்படின்னு ரொம்ப பவ்யமா பணிவாக பிரார்த்தனை செய்து கொண்டார்கள் மாதாஜி பிரபு. அப்படி மாதாஜி அவங்க பிரார்த்தனை செய்யறது போல கதாதர் பண்டிதர் எப்படி இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க தங்களுடைய இடத்துக்கு துறவிகமார்கள்லாம் சன்னியாசிகள் குருமார்கள்லாம் ரொம்ப பணிவிடை செய்து அவங்க கருணை வேண்டி பிரார்த்தனை பண்ணும். தசரதர், ஜனகர், இந்த மாதிரி விஸ்வாமித்திரர், இவங்க எல்லாம் விஸ்வாமித்திர முனி வந்த போது தசரதர் சேவை பண்ணாரு. ஜனகருடைய அரண்மனைக்கு விஸ்வாமித்திரர் வந்த போது சேவை பண்ணாங்க.
அது போல கதாதர பண்டிதர் ஒரு தன்னை உயர்ந்த பக்தர், ஒரு சன்னியாசத்துல கூட உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பக்தர். ஆனால் நித்யானந்தனுடைய மகிமையை அறிந்து கொண்டு ரொம்ப எளிமையாக பணிவாக அவருக்கு சேவனம் பண்ண சொன்ன நித்யானந்த பிரபு, நீங்க நம்ம பிரசாதம் தயார் பண்றேன், கோபிநாதனுக்கு நிவேதனம் பண்றேன், நீங்க சாப்பிட்டு தான் போகும். ரொம்ப அற்புதமான விதவிதமான பிரசாதம், சாதம், பருப்பு, கூட்டு, பொரியல், வடா, பாயசம், பெரிய விருந்து தயார் செய்து கோபிநாதருக்கு நித்யானந்தர் கொண்டு வந்த பட்டு வஸ்திரம் சூடி அவர் கொண்டு வந்த அந்த ஸ்பெஷல் ரைஸ், அந்த உன்னதமான சாதம், அந்த சாதத்தை வடித்து அழகான அமுது படைத்து அது நெய்யெல்லாம் விட்டு ஒரு அழகான சுவையான உணவு தயார். அப்ப இந்த ஒரு லீலை கதாதரன் விதவிதமாக பிரசாதம் நிவேதனம் செய்து கோபிநாதர் நிவேதனம் பண்ணும்போது சைதன்ய மகாபிரபு அங்க தோன்றுகிறார். இப்ப அழகான ஒரு லீலை. சைதன்ய மகாபிரபு அங்க தோன்றினார். கோபிநாதருக்கு நிவேதனம் பண்ண முடிச்ச உடனே அந்த நிவேதன பிளேட்ல எடுத்துட்டு வந்து சைதன்ய மகாபிரபு முன்னாடி இருக்கிறார். சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு 2 பேரையும் அமர வைத்து கதாதர் பரிமாறு. அந்த ஓரொரு கவலம் சாப்பிடும் போது நித்யானந்த பிரபு பக்தியின் பரவசத்துல கண் வந்து அப்படி அருவி போல கண்ணீர். நித்யானந்த பிரபு கதாதரின் சமையலை புகழ்ந்து பாராட்டார். ஓ கதாதரரே, ரொம்ப அற்புதம், இந்த மாதிரி சப்ஜி நான் சாப்பிட்டதில்லை, இந்த மாதிரி பாயசம் பருகினதில்லை, இந்த மாதிரி நான் பிரசாதம் உட்கொண்டதில்லை, அவ்வளவு அற்புதமாக செய்திருக்கிறீர்கள். கோபிநாத் பிரசாத் கி ஜெயஹோ, கோபிநாத் பிரசாத் கி ஜெயஹோ அப்படின்னு ரொம்ப உற்சாகமா நித்யானந்த பிரபு மகாபிரபு ஒருவர் அன்பு பரிமாற்றம் செய்து கொண்டு அந்த பிரசாதத்தை பறிக்க கதாதர் அமர்ந்து 3 பேரும் கிறிஸ்த கதைகள்லாம் பேசி, பாகவத கதைகளை பேசி, அன்பு பரிமாற்றம் செய்து பிரசாதம் உட்கொண்டு ஒருவர் விளையாட்டு பேசிக்கிட்டு பேரானந்தம். பின்பு அற்புதமான கீர்த்தனம். இப்படி கீர்த்தனம், நடனம் அற்புதமாக இந்த 3 பேரும் பரிமாறினார். அப்போ விருந்தாவன் தாஸ் தாக்கூர் இந்த அத்தியாயம் முடியும் போது ரொம்ப அழகான ஒரு பிரார்த்தனை, பலஸ்துதி. என்ன சொல்றாரு? யார் ஒருவர் சைத்தன்ய பாகவத்தின் இந்த அத்தியாயம், சைத்தன்ய பாகவதம் அத்தியஸ்கந்தத்துல இருக்கக்கூடிய இந்த அத்தியாயம் 7வது அத்தியாயம், இதுல கதாதர பண்டிதர் அற்புதமான பிரசாதம் தயார் செய்து அதை கோபிநாதருக்கு நிவேதனம் செய்து அதை மகாபிரபுக்கும் நித்யானந்த பிரபுக்கும் பரிமாறி அந்த பிரசாதத்தை தானும் ஏற்றுக்கொண்டு மற்ற பக்தர்களுக்கு விநியோகம் செய்தார். அங்க மகாபிரபு இருக்காங்க, நித்யானந்த பிரபு இருக்காங்க, கதாதர் இருக்காங்க, ஒரு பெரிய விருந்து பண்ணாங்கன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பக்தர் வந்தாங்க. அவங்க சாப்பிட்ட மீதி மகா பிரசாதம் எல்லாருக்கும் விநியோகிக்கப்பட்டது. அப்ப யார் ஒருத்தர் இந்த கதையை படிக்கிறாங்களோ கேட்கிறாங்களோ, கதாதருடைய தோட்டத்துல நித்யானந்த பிரபு நடனம் ஆடியது, அங்கு கதாதருக்கும் மகாபிரபுக்கும் நித்யானந்தம் நடந்த அன்பு பரிமாற்றம், இந்த பிரசாத விநியோகம் செய்தது, பிரசாத பரிமாற்றம் செய்து கொண்டது, இந்த கதையை படிக்கிறவங்க கேட்கிறவங்க நினைக்கிறவங்க எல்லாம் பக்தி தொண்டு உறுதியாகும். அவங்களுக்கு பகவான் மேல கலங்கமில்லா பக்தி உறுதி என்று ஆசீர்வதிக்கிறார் விருந்தாவன் தாஸ் தாக்கூர். ரொம்ப அழகான ஒரு அத்தியாயம். மீதி எஞ்சியுள்ள காலங்கள் கதாதர் சைதன்யமாவுடைய மறைவுக்கு அப்புறம் கதாதரால தாங்க முடியாது, அழுதுகிட்டே இருப்பார். அழுது பாகவதம் சரியா வாசிக்க முடியாம அந்த பாகவத்தில் உள்ள ஓலைகள்லாம் நினைச்சு போய் எல்லாம் எழுத்தெல்லாம் மறைஞ்சிடும். அந்த அளவுக்கு மகாபிரபு மேல உள்ள பிரேமம். எழுந்து கோபிநாதருக்கு சேவனை பண்ண முடியாது, கோபிநாதர் விக்கிரகத்துக்கு எழுந்து போய் சேவை பண்ண முடியாது கதாதரால. இத்தனைக்கு அவர் அந்த அளவுக்கு ஒன்றும் வயசாகல. ஆனா மகாபிரபுடைய பிரிவுனால கதாதர் ரொம்ப அப்படியே சோர்வடைச்சிட்டேன். அழுது மகாபிரபு என்னை விட்டு போயிட்டாரு, மகாபிரபு என்னை கூப்பிட்டுக்காம போயிட்டாரு, மகாபிரபு இன்னைக்கு தனியா விட்டுட்டு போயிட்டாரு, அழுது அப்படியே ரொம்ப சோர்வு அடைஞ்சிருவார். அப்ப கோபிநாதருக்கு அலங்காரம் பண்ணி மாலை சூடணும். மாலை சூடலான்னு போகும்போது அவரால் எழுந்து மாலை சூட முடியல. கோபிநாதர் அமர்ந்துட்டார். கோபிநாதருடைய புல்லாங்களோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார். உலகத்திலே அங்க மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படி ஒரு விக்கிரகம். பகவான் அமர்ந்த கோலத்தில் புல்லாங்குழல் வாசிக்கிறது. தன் பக்தனுடைய சேவைக்கு பகவான் அப்படியே இறங்கி வந்துட்டார். கோபிநாதர் விக்கிரகம் கதாதர் கண்ணில் இருந்து அப்படியே அருவி போல கண்ணீர். அந்த மாதிரி அன்பு பரிமாற்றம் கதாதர் பண்டிதருக்கு இந்த கோயில்கள், இந்த லீலை நடந்த இடங்களை இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம். சும்மா எதுவும் டைம் பாஸ்க்காக பேசுறேன். சைத்தன்ய பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம், இங்க நடந்த அனைத்து லீலைகளும் இருந்த இடம் இன்னைக்கு போலாம் பார்க்கலாம். இது வெறும் 500 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. தோட்டா கோபிநாதர் கோயில், பூரி ஜெகநாதர் கோவில், எண்ணற்ற ஆலயம், சாக்ஷி கோபால், கீர்ச்சோர் கோபிநாத், அன்னைக்கு பேசிட்டு இருந்த ரகுநந்தன் தாக்கூர் வழிபாடு செய்த கோபிநாத், லட்டு கையில வச்சிருக்கிற கோபிநாதர், ஸ்ரீகாந்தா அழகான கிராமம், அங்க லட்டு கையில எழுதி கொண்டிருக்கிற கோபிநாதர். அதே போல இன்னொரு ஆச்சாரியர் கோவிந்த கோஷ்,
கோவிந்த கோஷ் வழிபாடு பண்ண விக்கிரம் கோபிநாதர் தான். அவங்க வீட்டுல கோபிநாதர் விக்கிரகம் தான். கோவிந்த கோஷோடைய நினைவு ஏன் வந்ததுன்னா, இன்றைக்கு வந்து மாகாளய பக்ஷ அமாவாசை. அதாவது 3 அமாவாசை வந்து முன்னோர்களுக்கு நிவேதனம் செய்வதற்கு ரொம்ப ஏற்ற ஒரு உகந்த தினம். முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் செய்து அவங்களை வழிபடுறது, முன்னோர்கள் பித்ரு வழிபாடு, பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து பித்ரு வழிபாடு செய்யறதுல ஆடி அமாவாசை, தை அமாவாசை, தென் மாகாளய அமாவாசை, இந்த 3 அமாவாசை ரொம்ப சிறந்தது முன்னோர்களை வழிபடுறதுல. அதாவது ஒரு சமய சடங்கு அனுஷ்டிக்கக்கூடியதுல சிறந்த நாள் இது. ஆனா பகவத் பக்தியோடைய விசேஷ தன்மை என்னன்னா, பிரபுபாதர் அழகா சொல்றார், பகவத் பக்தியோட விசேஷ தன்மை என்னன்னா, ஒரு பக்தர் தொடர்ந்து நாம ஜபிக்கிறார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே நாம ஜபிக்கிறாரு. அப்புறம் வீட்டுல பகவான் நிவேதனம் செய்யறாரு. தினமும் தவறாம பாகவதம் படிக்கிறாரு. பாகவத வகுப்பு கலந்துக்கிறாருன்னா அவர் எண்ணற்ற முன்னோர்களை விடுவிக்க முடியும். எண்ணற்ற முன்னோர்களை. இப்ப நம்ம நித்யானந்த பள்ளியிலே படிச்சுட்டு இருந்தோம் மேற்கு வங்காளத்துல. நித்யானந்தனுடைய சகாக்கள்ல 3 முக்கியமானவங்க. நித்யானந்தனுடைய சகாக்கள்ல ரொம்ப அழகா கீர்த்தனை பாடி நடனம் ஆடுவாங்க. வாசுதேவ் கோஷ், மாதவ் கோஷ், கோவிந்த கோஷ். வாசுதேவ் கோஷ் பெரும் கவிஞர், பெரும் பண்டிதர். அதே போல மாதவ் கோஷும் கோவிந்த கோஷும் பெரும் பண்டிதர்கள், நடன பேராளிகள். ரொம்ப அற்புதமா நடனம் ஆடுவாங்க, கீர்த்தனை பாடுவாங்க, கவிதைகள் பாடுவாங்க, பெரும் பக்தர்கள். அப்ப நித்யானந்த பிரபு வங்காளத்துக்கு பிரச்சாரத்துக்கு அனுப்பும் போது மகாபிரபு இந்த 3 சகோதரர் அனுப்பிச்சாங்க. அப்ப கோவிந்த கோஷ் மகாபிரபு கூட தங்கிக்கிட்டார். மகாபிரபு, நான் உங்களுக்கு சேவை பண்றேன், நீங்க அவங்க 2 பேரும் அனுப்பிச்சிருங்க. வாசுதேவ் கோஷும் மாதவ் கோஷும் நித்யானந்தரோடு வங்காளத்துக்கு வந்தாங்க. கோவிந்த கோஷ் மட்டும் பூரியில தங்கி மகாபிரபு சேவை பண்ணிட்டு இருந்தார். அப்ப மகாபிரபுக்கு ஒரு நாள் பிரசாதம் சாப்பிட்டோம்னு டைஜஷன், இந்த செரிமானத்துக்காக வேண்டி கடுக்கா கேட்கிறார். அதுக்கு ஹரிதாக்கின்னு சொல்லுவாங்க பெங்கால்ல, ஹரிதாக்கி. கோவிந்த கோஷ் ஹரிதாக்கி கொண்டா, கோவிந்த கோஷ் ஹரிதாக்கி கொண்டாங்கிறார் மகாபிரபு. அப்போ கோவிந்த கோஷ் ஸ்டாக் இல்ல. உடனே வெளியில ஓடி போய் யாரையெல்லாம் பார்த்து எங்க பக்தர்கிட்ட எல்லாம் போய் ஒரு டப்பா நிறைய ஹரிதாக்கி கடுக்கா கொண்டு வந்துட்டார். அதை மகாபிரபு உட்கொண்டு அன்றைய பொழுது கழிந்தது. அடுத்த நாள் மகாபிரபு கேட்கிறார், கோவிந்த கோஷ் ஹரிதாக்கி இருக்கா? உடனே போய் எடுத்துட்டு வர்ற. மகாபிரபு சொன்னார், என்ன ஆச்சரியம், அன்னைக்கு நான் நேற்று கேட்ட போது ரொம்ப நேரம் போய் சுத்தி அடிச்சு வந்தீங்க, இன்னைக்கு உடனே கொண்டு வந்திருக்கீங்களே. அப்ப கோவிந்த கோஷ் சொன்னார், மகாபிரபு நான் உங்களுக்காக சேமிச்சு வச்சிருக்கேன், நீங்க எப்பனாலும் கேட்கலான்னு ஒரு டப்பால சேமிச்சு வச்சிருக்கேன். அப்ப மகாபிரபு சொன்னாரு, ஒரு பிரம்மச்சாரியோ சன்னியோசி இந்த மாதிரி சேமிக்க மாட்டாங்க. அவங்க அப்பப்போ உள்ளது, அந்த வேலைக்கு உள்ளதை பிக்ஷை எடுத்து சாப்பிடுவாங்க. ஒரு பிரம்மச்சாரியுடைய தர்மம், ஒரு சன்னியாசி தர்மம் என்னன்னா நிறைய பொருட்களை சேமிச்சு வைக்கிறது இல்ல. தானியங்களை குவிச்சு வைக்கிறது, சேமிச்சு வைக்கிறது, குடும்பம், சமுதாயம், பௌதிக தேவைகள் இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதனால அவங்க அன்னைக்கு என்ன பிக்ஷை இருக்கோ பிக்ஷை எடுத்து இந்த கையளவு பிக்ஷை உள்ளதை சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். அப்ப கோவிந்த கோஷ், நீங்க இப்ப சேகரிக்கக்கூடிய மனப்பான்மை, உங்களுக்கு சேகரிக்கணும், சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கு. அப்ப நீங்க கிரகஸ்தர் ஆயிடுங்க. நீங்க கிரகஸ்தர் ஆகுனா ரொம்ப நல்லா கிரகஸ்தாமத்தை நீங்க லீட் பண்ணலாம். மகாபுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு கோவிந்த கோஷ் கிரகஸ்தர் கல்யாணம் பண்ணிட்டார். அழகான மனைவி, அன்பான குழந்தை. கொஞ்ச நாள் என்ன ஆகும், கோவிந்த கோஷோடைய மனைவி இறந்துருவாங்க. மனைவி இறந்த கொஞ்ச நாள் இந்த குழந்தை இறந்து போயிடும். கோவிந்த கோஷுக்கு மீள ஒன்னா துயரம் எப்படி இருக்க வச்சு பாருங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கல்யாணம் நடந்தது, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்தது, 2 பேருமே இல்ல. குழந்தையும் இறந்து போயிட்டாங்க, மனைவி இறந்து போயிட்டாங்க. கோவிந்த கோஷ் அலற, அவங்க பிரிவு தாங்க முடியாது. அப்ப என்னாச்சு, கோபிநாத விக்கிரகத்தையும் விட்டுட்டார். தன் மனைவி பறி போனாங்க, பிள்ளைகள் பையன் பறி போயிட்டா, பையனை இழந்தாச்சு, பையன் இழந்தாச்சு, பிள்ளை இழந்தாச்சு, தன் மனைவி இழந்தாச்சு. இனி இந்த உலகத்துல எனக்கு என்ன இருக்கு, எனக்குன்னு யார் இருக்க அப்படின்னு சொல்லி விரக்தி அடைஞ்சு போய் கோவிந்த கோஷ் கோபிநாதருக்கு நிவேதனம் பண்றதில்லை. கோபிநாதருக்கு நிவேதனம் பண்றது கிடையாது, அவர் வழிபாடு பண்றது இல்லை, அவருக்கு அபிஷேகம் கிடையாது, பூஜை ஒண்ணு கிடையாது. அப்போ ஒரு நாள் கோபிநாதர் வந்து பேசுறாரு. தன்னுடைய கலங்கமில்லா பக்தரிடம் பகவான் அன்பு பரிமாற்றம் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு அழகான ஒரு லீலை. கோவிந்த கோஷம்னு ஒரு சாதாரணமான பௌதிகவாதி உள்ள பக்தர் அல்ல. இந்த லீலை மூலமா பகவான் நமக்கு அவருடைய கோவிந்த கோஷனுடைய சரணாகதி, பகவானுடைய காரணமற்ற கருணை, இதெல்லாம் பல்வேறு பாடம் இந்த லீலையில. அப்போ கோபிநாதர் வந்து பேசுறாரு கோவிந்த கோஷ்ட, கோவிந்த கோஷே என்னப்பா இப்படி பண்ற, எனக்கு பிரசாதம் கொடுக்காம பட்டினி போட்டலாம் முடிவு பண்ணிட்டியா? அந்த பையன் இறந்து போயிட்டான்,
அதுக்காக இந்த பையனி பட்டினி போட்டு நீ கொல்ல போறியா, பிரசாதமே கொடுக்காம என்னை கொல்லலாம் நீ முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி மகாபிரபுட்ட கோவிந்த கோஷ்ட பேசுற அந்த கோபிநாத் விக்கிரகம். அப்ப கோவிந்த கோஷ் சொன்னாரு, கோபிநாதா, நான் உனக்கு ஏதாவது குறை வச்சு நான் நல்ல சேவை பண்ணேன், உனக்கு எல்லாமே நான் விரதம் இருந்தாலும் உனக்கு பிரசாதம் கொடுத்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்ன பிரயோஜனம்? என் மனைவியும் இழந்து விட்டேன், என் பிள்ளையும் இழந்து விட்டேன். இப்ப நான் தனி மரமா இருக்கிறேன். என்னுடைய அந்திம காலத்துல இந்த உடலை விட்டா எனக்கு யார் தர்ப்பணம் பண்ணுவாங்க? எனக்கு யார் இருக்காங்க? எனக்கு யார் தர்ப்பணம் செய்வாங்க? அப்போ கோபிநாத் சிரிச்சுட்டே சொன்னாரு, இவ்வளவுதான் உன்னுடைய கவலையா? அதை நான் பண்ணிட்டு போறேன், அதை நான் பண்றேன், நீ ஏன் கவலைப்படுற? எழுந்து வந்து எனக்கு பிரசாதம் கொடு அப்படி. இத கேட்ட உடனே கோவிந்த கோஷ் கண்ணுல அப்படியே அருவி மாதிரி கண்ணீர் வந்து, சரி என்ன ஒரு துப்பாக்கிசாலிதான், பகவானை மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, எவ்வளவு கருணை உள்ளவரா இருக்காரு. அப்பேற்பட்ட பகவானுக்கு பிரசாதம் கொடுக்க நான் பட்டினி போட்டேன், ஓடி போய் எழுந்துச்சு போய் குளிச்சு உடனே விதவிதமான பிரசாதம், சாதம், பருப்பு, கூட்டு, வடா, பாயசம் எல்லாம் தயார் பண்ணி கோபிநாத் நிவேதனம் பண்றார். அன்று வாக்கு கொடுத்தார். எப்போ? 500 வருஷத்துக்கு முன்னாடி. 500 வருஷத்துக்கு முன்னாடி கோபிநாதர் வாக்கு கொடுத்தாரு கோவிந்த கோஷ்க்கு, நான் உனக்கு தர்ப்பணம் செய்யறேன். இன்றைக்கும் வருஷம் அக்ரதீப்னு ஒரு அழகான கிராமம் வங்காளத்துல, கட்டுவாங்கிற நகரம் பத்தி படிச்சோம் இல்லையா, கண்டக் நகரம், சைதன்ய பாபு சன்னியாசி இருக்கு, அதுக்கு பக்கத்துல அக்ரதீப் கிராமம். அங்க கங்கை கரையில வருடம் அந்த பர்டிகுலர் திதி அன்னைக்கு கோபிநாதர் கையில தர்ப்பப்புள்ளை எடுத்துட்டு போய் கோவிந்த கோஷ்காக தர்ப்பணம் செய்யறாரு. பகவானுடைய பக்தர்கள் எதையும் இழக்கிறது இல்லை. அந்த பக்தனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அவன்கிட்ட உள்ளதையும் காத்து நானே அருள்பாலிக்கிறேன். அனன்யா சிந்தையந்தோமா ஏஜனா பரிபாஷே தேஷாம் விக்தாபியுக்தானம் யோகக்ஷேம மகாமே. என்னை ஒரு முறையிடம் சரணடைந்து விட்டால் அந்த பக்தனை நான் விலக்கி விட மாட்டேன். இதே போல ஸ்ரீரங்கத்தில் ஒரு லீலை நடந்தது. ஸ்ரீரங்கத்துல ஒரு பிராமணர், ஒரு வைஷ்ணவர், அவரு குருகுலத்துல படிச்சு அப்படியே சேவை பண்ணிட்டே இருந்தாரு. பகவானுடைய சேவையில ஈடுபட்டு தண்ணியை மறந்து போய் கல்யாணம் பண்றதே மறந்து போயிட்டாரு. அப்படியே பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து பகவானுக்கு அப்படி போக்கஸ்டா, வேற எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது. காலையில் எந்திரிக்கணும், குருவுக்கு சேவை பண்ணணும், சாஸ்திர பாராயணம் பண்ணணும், பகவானுக்கு விக்கிரகத்துக்கு சேவனம் பண்ணணும், வைஷ்ணவருக்கு சேவை, இப்படியே லயத்து போய் கல்யாணம் பண்றதே மறந்து போயிட்டேன். லைஃப் லாங் பிரம்மச்சாரியா இருந்துட்டாரு. அப்புறம் ஒரு நாள் யோசிச்சாராம், அஜிஜோ நான் கல்யாணம் பண்ணவே விட்டேனே, இப்ப நான் இறந்து போனா என்னுடைய அந்திம கிரியாவை யார் பண்ணுவாங்க? நான் பிரம்மச்சாரி ஆயிட்டேனே, என்னுடைய அந்திம கிரியாவை யார் பண்ணுவாங்க? அப்ப ரங்கநாதர் சொன்னாராம், கவலைப்படாத நான் பண்றேன் அப்படின்னு, உனக்கு நான் பண்றேன். அது போல இதெல்லாம் ஒரு அற்புதமான லீலை. ஒரு தூய்மையான பக்தருடைய இன்றைக்கும் ரங்கநாதர் வருடம் காவிரியில போய் அந்த பக்தருக்காக தர்ப்பணம் செய்யும். அப்போ இந்த லீலைகள்லாம் பகவானுக்கு பக்தர்களுக்கு அன்பு பரிமாற்றம் காக்குது. ஒரு வைஷ்ணவன், ஒரு கிருஷ்ண பக்தன் சமய சடங்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், சமய சடங்குகளுக்கு அப்பாற்பட்டவர். அட் த சேம் டைம் ஒரு கிரகஸ்த ஆசிரமத்தினுடைய பக்தர்கள் அந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவங்களுக்கு பக்தர்களுக்கு அன்னைக்கு பிரசாதெல்லாம் விநியோகம் பண்ணி பக்தருடைய ஆசீர்வாதம் வேண்டி பிரார்த்தனை செய்து வஸ்திர தானம், சாஸ்திர தானம், இந்த மாதிரி இது பக்தியோடு கிருஷ்ணரோடு சம்பந்தப்படுத்தி பண்ணும்போது அந்த ஆன்மாவுக்கு மேலும் நன்மை பயக்கும். வெறும் அது சமய சடங்கா செய்து விடாம அது பக்தியோடு செய்யும் போது, பகவானுக்காக செய்யும் போது அந்த ஆன்மாக்களுக்கு பூர்ணமான நற்கதி கிடைக்கும். பகவானி லோகத்தில் இடம் கிடைக்கும். பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் செய்து பகவானை அடைவதற்கும் அந்த ஆன்மாக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது போல மகன்கள் புத்திரர்கள் செய்யும் போது அதனால நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், பகவான்கிட்ட நமக்கும் கலங்கம் இல்லா பக்தி வரணும், பக்தியில முன்னேற்றம் அடையணும், நாமத்துல ருச்சி வரணும், எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் பிறளாத மனதோடு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை. ஹரே கிருஷ்ணா.